ஷேர் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை. பங்குச்சந்தையில போட்ட பணத்தை வெளியே எடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறது ஒரு பெரிய சூதாட்டம் இப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பங்குச்சந்தைனா எனக்கு என்னன்னு கூட தெரியாது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னோட பணத்தை அதுல முதலீடு பண்ணி லாபம் அடைகிறது அப்படின்னு யோசிச்சு குறைவான லாபம் தரக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல எஃப்டிலயோ பணத்தை முடக்கி வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பங்குச்சந்தையில உண்மையிலேயே ரிஸ்க் அதிகமா இருக்குதா? அதுல முதலீடு பண்ணா கோடீஸ்வரனா கூட ஆகலாம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இல்ல பங்குச்சந்தையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட் பத்தின அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். அடிப்படை மட்டும் இல்லாம எதுல நீங்க முதலீடு பண்ணணும்ன்றத முதற்கொண்டு நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்ல போறேன். இந்த வீடியோ மூலமா ஷேர் மார்க்கெட் பத்தின முழு விளக்கமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். பங்குச்சந்தை அப்படின்னா என்னப்பா? இப்ப நீங்க சந்தைக்கு போறீங்கன்னா அங்க என்னெல்லாம் கிடைக்கும்? காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி சொல்லலாம். அந்த பொருட்களை வாங்குறதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பணம் கொடுத்தா அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள காய்கறிகளையோ இல்ல பழங்களையோ வாங்க முடியும். அதே மாதிரி தான் இந்த பங்குச்சந்தையும். நாம எவ்வளவு பணம் கொடுக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பங்குகளை வாங்க முடியும், அதாவது ஷேர்ஸ். சந்தைகள்ல எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கடை போட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி பங்குச்சந்தையில தனியார் நிறுவனங்கள் கடைகளை போட்டு அவங்க பங்குகளை விற்பனை செய்வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும், தனியார் நிறுவனங்கள் எதுக்கு அவங்க பங்குகளை மக்கள் கிட்ட விற்பனை செய்யறாங்கன்னு சொல்லி. உதாரணத்துக்கு டாக் சீரிஸ் பாட்காஸ்ட்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு நான் தான் முதலாளி. என்னோட கம்பெனி கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்புள்ளது. எனக்கு இந்த கம்பெனியை பெரிய அளவுல கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு என்கிட்ட போதுமான பணம் இல்ல. நான் ஒருவேளை பேங்க்ல போய் கடன் கேட்டோம்னா ஏகப்பட்ட வட்டி நான் கட்ட வேண்டியதா இருக்கும். என் கம்பெனியை பெருசாக்குறதுக்காக முதலீட்டாளர்கள் கிட்ட கேட்டா கண்டிப்பா அவங்க எனக்கு உதவி பண்ண தான் போறாங்க. ஆனா என்னுடைய லாபத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால நான் என்ன செய்யறேன்னா மக்கள் ஆகிய உங்ககிட்ட பணத்தை கேட்க போறேன். நான் லாபம் அடைஞ்சா நீங்களும் லாபம் அடைவீங்க, நான் நஷ்டம் அடைஞ்சா நீங்களும் நஷ்டம் அடைவீங்க. என் பங்குகளை வாங்குறது மூலமா என்னோட தொழில நீங்க ஒரு பார்ட்னரா இருக்கிறீங்க. அதனால லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அது 2 பேருக்கும் தான் வரும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்க என்னோட நிறுவனத்துக்கு கொடுத்த பணத்துக்காக நான் எந்த வட்டியும் கெட்ட போறதும் இல்ல, என்னோட லாபத்துல இருந்து உங்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு அவசியமும் இல்ல. இப்படி பல நன்மைகள் இருக்கிறதுனால தான் தனியார் நிறுவனங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அடையணும்னா பங்கு சந்தையை தான் நாடுவாங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி எழும்பும், தனியார் நிறுவனங்களை நம்ப முடியாது, அதுல நிறைய ஏமாத்துக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி நிறுவனங்களை நுழைய விடாம தடுக்கிறவங்க தான் இந்த செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி இருக்கிற வரைக்கும் பங்கு சந்தையில ஃப்ராட் பண்ண யாராலும் முடியாது. ஆனா இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்ட நிறுவனங்கள் மேல எந்த விதமான யோசனையும் இல்லாம முதலீடு பண்ணவே கூடாது. அப்ப எதுல முதலீடு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் காத்துருங்க, நான் பின்னாடி சொல்றேன். எதுல முதலீடு பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி எது வழியா முதலீடு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பணத்தை எந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ண போறோன்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் வழியா முதலீடு பண்ண போறோன்றதும் ரொம்ப முக்கியம் தான். ஒவ்வொரு வருஷமும் புது புரோக்கர்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த புது புரோக்கர்ஸை நம்பி முதலீடு பண்ணீங்கன்னா நம்மளுடைய பணம் பறிப்போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, எந்த பிளாட்ஃபார்ம்ல அதிகமான மக்கள் இருக்கிறாங்கன்றத பார்க்கணும். ரெண்டாவது, எந்த பிளாட்ஃபார்ம் அதிகமான வருஷத்துக்கு இருக்கிறாங்கன்றதையும் பார்க்கணும். அப்படி ஏன் கண்ணில் பட்ட பிளாட்ஃபார்ம் எதுனா ஜெரோதாவும் ஏஞ்சல் ஒன் புரோக்கரும் தான். உங்களால ரொம்ப எளிமையாவே அக்கௌண்ட் ஓபன் பண்ணவும் முடியும், பங்குகளை வாங்கவும் முடியும். நான் யூஸ் பண்றது ஏஞ்சல் ஒன் ஆப் தான். இன்வெஸ்ட் பண்ண ரொம்பவே ஈஸியா இருக்குது. நீங்களும் ஏஞ்சல் ஒன் ஆப்பை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுதான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க கூடிய விஷயம், டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். இப்போ சரியான பிளாட்ஃபார்மையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கே முதலீடு பண்ணி நாளைக்கு லாபம் பார்க்க முடியுமா, மாசம் நான் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பங்குச்சந்தை சரியான இடம் கிடையாது. உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்குறீங்க, அது நாளைக்கே 10 மடங்கா பெருக போகுதா? இல்ல, குறைஞ்சது 10-15 வருஷம் நீங்க பொறுமையா இருக்கணும். அதே மாதிரிதான் பங்குச்சந்தையும். பங்குச்சந்தை ஒரு சிறந்த முதலீடுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் 2 வகையில இருப்பாங்க. நம்பர் 1, இன்ட்ராடே இன்வெஸ்டர்ஸ். இன்னைக்கே பங்குகளை வாங்கி இன்னைக்கு அதை வித்து லாபத்தை அடைவாங்க. அதுல 90% மக்கள் நஷ்டத்தை மட்டும் தான் அடைவாங்க. எந்த விதமான நாலேஜும் இல்லாம எதுல முதலீடு பண்ணாலும் சரி, எந்த தொழில் பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அது சூதாட்டம் தான். சோ இந்த மாதிரி இன்வெஸ்டரா இருக்க நீங்க ஆசைப்படாதீங்க. நம்பர் 2, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் தான் செலவு பண்ணக்கூடிய சின்ன செலவுகளை தவிர்த்துட்டு அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா பங்கு சந்தையில முதலீடு பண்ணுவாங்க. அது பல வருடங்கள் கழிச்சு பல மடங்கா பெருகி இருக்கும். நீங்க எப்பவுமே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்க முயற்சி பண்ணுங்க. எதுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கணும்?
சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு பங்குச்சந்தையில அதிகமான லாபம் அடையலாம்னு சொல்லி கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பல மக்கள் 2020 தான் தன்னுடைய முதலீட்டை தொடங்கினவங்களா இருக்கும். கடந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்போலியோ கண்டிப்பான முறையில கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஆனா பங்குச்சந்தையுடைய உண்மையான முகம் இது கிடையாது. 2008 6200 ரூபாயா இருந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு வீழ்ச்சியிலே தான் இருந்துச்சு. புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா 2014 தான் 6200 பிரேக் பண்ணி 7000 ரூபாய்க்கு போச்சு. 2004 இருந்து 2008 வரைக்கும் முதலீடு பண்ணவங்க பல மக்கள் நஷ்டத்துக்கு வித்தாலும் பரவாயில்ல இருக்கிறது கிடைச்சா போதும்னு பயந்து தன்னுடைய பணத்தை எடுத்துட்டு வெளியே போனாங்க. ஆனா பங்குச்சந்தையுடைய உண்மையான முகம் தெரிஞ்சவங்க தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு கோடீஸ்வரர்களா கூட இருக்கலாம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இதுல முதலீடு பண்ணா நிறைய லாபம் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப மார்க்கெட் இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு நீங்க முதலீடு பண்ணா கூட இன்னும் 3 மாசத்துல 10% லாபத்தை உங்களால பார்க்க முடியும். அதை நம்பி உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து பங்குச்சந்தையில போடவே கூடாது. பங்குச்சந்தையில முதலீடு பண்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபைனான்சியல் கோல்ஸை வச்சுக்கோங்க. இன்னும் 15 வருஷம் கழிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்ல என்னோட பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணும், இல்ல 30-40 வருஷம் கழிச்சு என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபைனான்சியல் கோல்ஸை வச்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க பணத்தை முதலீடு பண்ணுங்க. சரி, எப்படி முதலீடு பண்ணணும்ன்றத சொல்லியாச்சு. இப்போ எதுல முதலீடு பண்றது? தனியார் நிறுவனங்களான இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லயா இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்லயா? ஒரு சரியான தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதுல முதலீடு பண்றது ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுல நம்மளுடைய பணம் 10 மடங்கா பெருக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுக்கு உங்களுக்கு சரியான நாலேஜ் வேணும். எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறது, அவங்க பிற்காலத்துல வளர்ச்சி அடைவாங்களா அப்படின்ற ஒரு தெளிவான ஞானம் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் அந்த நிறுவனங்களை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல பொறுமையா உட்கார்ந்து எல்லா நிறுவனத்தையும் தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன்னா, எதையுமே யோசிக்காம டைரக்டா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ரொம்ப முக்கியமான ஃபண்ட் நிஃப்டி 50. நம்ம இந்திய பொருளாதாரத்தோட முகமா திகழ்கிற இந்த நிஃப்டி 50ல மிகச்சிறந்த 50 கம்பெனிஸ் இருக்கும். இந்த 50 கம்பெனியுமே வீழ்ச்சி அடையுதுன்னா நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுதுன்னு தான் அர்த்தம். நீங்க இந்த 50 கம்பெனி மேல நம்பிக்கை வைக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்தியா மேல நம்பிக்கை இருக்குதுன்னா கண்டிப்பா நிஃப்டி 50ல நீங்க முதலீடு பண்ணலாம். எடுத்த எடுப்புல 10,000 50,000 1 லட்சம்னு நீங்க போடணும்னு அவசியமே இல்லை. மாசம் மாசம் வெறும் 1000 ரூபாய் போட்டாலே போதும். 30 வருஷத்துல கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரன் தான். அது எப்படி 1000 ரூபாய் போட்டா கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது உலக அதிசயமான காம்பவுண்ட் எஃபெக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங். வருஷத்துக்கு 18% தரக்கூடிய ஏதோ ஒரு ஃபண்ட்ல மாசம் மாசம் வெறும் 1000 ரூபாய் தான் முதலீடு பண்றீங்க. அதுவும் தொடர்ந்து 10 வருஷத்துக்கு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாசம் மாசம் 1000 ரூபாய் போட்டதுனால இந்த 10 வருஷத்துல 1,20,000 நீங்க முதலீடு பண்ணிருப்பீங்க. உங்க முதலீடு போக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் மட்டும் 2,16,000 ரூபாய். இந்த 10 வருஷத்துல நீங்க முதலீடு பண்ண பணம் 2 மடங்கா பெருகிருச்சு. அப்ப அடுத்த 10 வருஷத்துல இந்த 3 லட்சம் 6 லட்சமா மாறுமான்னு பாப்போமா? 6 லட்சம் வரக்கூடிய இடத்துல 23 லட்சம் வந்திருக்குது. இன்னும் இந்த காம்பவுண்ட் எஃபெக்டோட பவர் என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். அடுத்த 10 வருஷத்துல ஒரு 80 லட்சமா வருமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் தப்பு. அடுத்த 10 வருஷத்துல 3,60,000 தான் முதலீடு பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வரப்போறது 1,43 லட்சம் ரூபாய். இப்படியே ஒவ்வொரு வருஷமும் கூட கூட உங்க பணம் குட்டி போட்டு பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனா என்னால 30-40 வருஷம்லாம் காத்திருக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே முதலீடு பண்ண தொடங்குங்க. 1000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்காம 5,000 ரூபாயில இருந்து ஆரம்பிங்க. ஆனா இன்னைக்கு போட்டு நாளைக்கு காசு எடுக்க போறேன்னு யோசிக்காதீங்க. 30 வருஷம் காத்திருந்தீங்கன்னா யார் வேணா கோடீஸ்வரன் ஆகலாம். அதுக்கு இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு தோணலாம் 18% ரிட்டர்ன்ஸ் எந்த பங்குல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி யோசிச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பங்குச்சந்தை ஒரு கேம்பிளிங் கிடையாது, அது ஒரு சிறந்த முதலீடுன்றது. ஆனா உங்களுடைய பணம் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல தங்க நகைகள்லயோ முதலீடு பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன் நான் உங்கள் நண்பன் நேவர்.